அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. முதல்ல எல்லாத்துக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங்க. இந்த வீடியோ பதிவானது வந்து மகாராஜா டெஸ்ட்டுக்கு உண்டான 7வது வீடியோ பதிவு. ஆல்ரெடி 6 வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இது 7வது வீடியோ பதிவு. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து சிலபஸில் இருக்கிற யூனிட் 1 அந்த டாபிக் வைஸாக இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வீடியோக்கும் 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவானது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அதிலிருந்து தான் ஒரு 50 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? 50 கொஸ்டின் மட்டுமா அப்படிங்கிறது நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஆல்ரெடி படித்தவங்க, இப்போ ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படித்தவங்களுக்கு வந்து இது ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும். ஓ, இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இப்படிலாம் மாடல் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். சரிங்களா? சரி, நுழாய் அப்படிங்கிறது என்ன? நுழாய் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ இளநெல், இளம்பாக்கு, வாழைப்பிஞ்சு, எல் பிஞ்சு. இது வந்து தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு, அதாவது பொருள் தருக அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா யூனிட்லேயும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பொருள் தருக அப்படிங்கிறது பொதுவாகவே கேட்பாங்க. நுழாய் அப்படிங்கிறது என்ன? நுழாய் அப்படின்னா இளநெல்லா, இளம்பாக்கா, வாழைப்பிஞ்சா, எல் பிஞ்சா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாங்களா? ஓகே, நுழாய் அப்படிங்கிறது இளம் பாக்கு, ஆப்ஷன் பி தான். அப்போ ஒவ்வொரு தாவரத்துக்கும் பிஞ்சு வகை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். மா அப்படிங்கிறது மாவடு, பலாக்கு மூசு அப்படிங்கிறது தான் பிஞ்சோட பேர். எல் அப்படிங்கிறது கவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை பனை அப்படிங்கிறது வந்து குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்குக்கு வந்து நுழாய், அதாவது இளம்பாக்கு அப்படிங்கிறது நுழாய் அப்படிங்கிறது. நெல்லுக்கு வந்து கருக்கல், வாழைக்கு வந்து கச்சில். இதெல்லாம் நம்ம புத்தகத்தோட தகவல் தான். சரிங்களா? சரி, 2வது கொஸ்டின் போகலாங்களா? சொல் பொருள் அப்படிங்கிற பொறுத்துக்கு அப்படிங்கிற ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். திகிரினா என்ன, அலினா என்ன, அலர்னா என்ன, கொங்குனா என்ன? திகிரி, அலி, அலர், கொங்கு. ஆக்சுவலாக பொறுத்துக அப்படிங்கிறது பொருள் சொல் அப்படிங்கிறத விட இதில் இந்த லகர வேறுபாடு நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஆன்சருக்கு போகலாங்களா? திகிரி அப்படிங்கிறது வந்து ஆணை சக்கரம் அப்படின்னு அர்த்தம். திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம். அலி அப்படிங்கிறதுக்கு வந்து கருணை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அலர் அப்படின்னா வந்து மலர்தல் அப்படின்னு அர்த்தம். கொங்கு அப்படிங்கிறது வந்து மகரந்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2143 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? 3வது கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இந்த யூனிட் 1 இருக்கிறதுல வந்து இந்த வீடியோ பதிவில் அதிக சந்திப்பிழை கொஸ்டின் இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் அப்படிங்கும்போது வல்லின மிக மிக இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில ஆப்ஷனை குறைச்சிட்டா மீதி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன், வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இதில் எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆன்சர் போகலாங்களா? சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரெண்டுமே ஒரே வாக்கியம்தான். ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த இச்சு இருக்குது, இங்கே இச்சு இல்லை. அப்படிங்கும்போது நம்ம நோட் பண்ணணும். நேரத்தை அப்படிங்கும்போது நேரம் ப்ளஸ் ஐ அப்படிங்கிறபோது அந்த ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வருது அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுல 1 வந்து வல்லினம் மிகுந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ 1 வந்து சரி, 2 தவறு. இதை விட்டுறலாம். ரைட். அடுத்தது, இந்த 2 சென்டென்ஸும் ஒரே வாக்கியம்தான். வாழ்க்கை பயணம் வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே எங்கே வித்தியாசம் வருது அப்படிங்கும்போது வேறுபட்ட அப்படிங்கிற இங்கே இப்பு வந்திருக்கு, அப்புறம் பாடங்களை அப்படிங்கும்போது இங்கே இக்கு வந்திருக்கு. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு இது என்னென்னா, பாடங்களை அப்படிங்கும்போது பாடங்கள் ப்ளஸ் ஐ, அது இந்த ரெண்டுமே வந்து ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்ததுனால இங்கே இக்கு வரணும். அப்போ 1 3 அப்படிங்கிறது சரி. கரெக்டுங்களா? சந்திப்பிழை அற்ற வாக்கியம் அப்படிங்கிறது 1 3, ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. 4வது கொஸ்டின் போகலாங்களா? இது வந்து ப்ரீவியஸில் கேட்டது தான். சுவிங்கம் எல்லாமே ப்ரீவியஸில் கேட்டது தான். சுவிங்கம் நாம் மென்று சாப்பிட்ற சுவிங்கம் அப்படிங்கிறது தமிழ் சொல் என்ன? சுவிங்கம் அப்படின்னா சோப்பு பைனா, இல்லை வந்து சுருள் மிட்டாயா, இல்லை ரப்பர் மிட்டாயா, இல்லை பப்ளுகாமா? சுவிங்கம்
பபுள்காம் அப்படிங்கிறது வந்து ஆங்கில சொல் தான், சுவிங்கத்துக்கு உண்டான ஆங்கில சொல் தான். ரப்பர் மிட்டாய் வராது, சுருள் மிட்டாய் வராது. சுவைப்பு பசை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சுவைப்பு பையின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுவிங்கம் அப்படிங்கிறதுக்கு சுவைப்பு பையின். ஓகே, அடுத்த கொஸ்டின். தகலி. தகலி அப்படிங்கிறது வகரலகரம் வந்து இது பொதுலகரம் வந்திருக்கு. இந்த தகலிக்கு என்ன விளக்கம், என்ன பொருள்? தகலி அப்படின்னா அறிவா, உலகமா, நெய்யா, அகல் விளக்கா? தகலி அப்படிங்கிறதுக்கு அகல் விளக்கு அப்படிங்கிறது அர்த்தம் தரும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 12 ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து பொய்கை ஆழ்வார் பாடின 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற அதில் முதல் திருவாந்த பாடலில் தான் வந்து இந்த பாடலே வந்திருக்கு. சொல்லப்போனால் வந்து வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் வையம் அப்படின்னா உலகம், வையம்னா உலகம், தகலி அப்படின்னா அகல் விளக்கு. ஓகேங்களா? வார்க்கடல், வார்க்கடல் கடல்னால் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வார்க்கடல் அப்படிங்கும்போது நோட் பண்ணிக்கோங்க, ஒலிக்கின்ற கடல் அப்படின்னு அர்த்தம். நெய்னா நமக்கு தெரியும், வெய்ய கதிரோன் அப்படின்னா வெப்ப கதிர்களை வீசும் சூரியன், சூரியன் கதிரோன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின். இது சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எது எது சரி அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். காட்சியை பார், என கேட்டார், ஊருக்கு செல், கதவை திற. இந்த மாதிரி ஆப்ஷனை பார்க்கும்போதே நம்ம வந்து அந்த ஒவ்வொரு அந்த ரூலையும், அந்த கான்செப்ட் இருக்கிற ரூலையும் நம்ம கொண்டு வந்துடணும். ஏன் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்த்துடலாங்களா? 1 மற்றும் 3 சரியா, இல்லை 2 மற்றும் 3 சரியா, 4 மற்றும் 2 சி சரியா, இல்லை 1 மற்றும் 4ங்கிற டி சரியா? சரி, ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். காட்சியை பார் அப்படிங்கும்போது காட்சி ப்ளஸ் ஐ அப்படிங்கிற இரண்டாம் பொதுவாக வந்து இந்த சந்திப்பிழையற்ற வாக்கியத்தில் வந்து இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு இல்லாமல் கொஸ்டினே வர்றதில்லை. அந்த பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? பொதுவாக நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன், ஐ அப்படிங்கிறது மேக்சிமம் வருது. அப்போ வெளிப்படையாக வந்ததுன்னா வல்லினம் மிகும். அப்போ காட்சியை பார் அப்படிங்கிறது சரி. என, தனி, இன இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கும்போது என கேட்டார் அப்படின்னு வரணும். இங்கே என அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. ஊருக்கு செல் அப்படிங்கும்போது குற்றியில் இருக்கிற சொற்களுக்கு முன்னாடி வன்தொடர் கசர தபர அப்படிங்கிற வன்தொடர் வரும்போது வல்லினம் மிகும். அப்படிங்கும்போது ஊருக்கு செல் அப்படிங்கும்போது இச்சு வரணும். அப்போ இங்கேயும் தவறு. கதவை திற, கதவு ப்ளஸ் ஐ அப்போ தான் வந்து கதவை அப்படின்னு வரும். அப்போ சொல்லப்போனால் இங்கே கரெக்டாக இருக்குது. அப்போ 1, 4 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்ததுங்க, பிழை திருத்துக அப்படிங்கிறது ஒரு சேர்த்தெழுதுங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 + ஆண்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 + ஆண்டு 2 ஆண்டா, 2 ஆண்டா, இல்லை ஈராண்டா, இல்லை எல்லாமே சரியா? இரண்டு ப்ளஸ் ஆண்டு அப்படிங்கிற சேர்த்து எழுதுனா ஈராண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? அப்படியே வந்து நிலைமொழி வறுமொழி சேர்த்து எழுதுகிற மாதிரி வராது, ஈராண்டு அப்படிங்கிறதா வரணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா தகவல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதே ஆற்றுனா அப்படிங்கிற பிரித்தா எப்படி பிரியும்? புணர்ச்சி விதியிலேயே ஒரு விதி ஒன்று இருக்குது. இந்த டா ரா இந்த எழுத்து சம்மந்தமாக ஒரு புணர்ச்சி விதி ஒன்று இருக்குது. அதை கெஸ் பண்ணிங்கன்னா இதில் ஆன்சர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆற்று ப்ளஸ் ஊனா, சாரி ஆற்றுனா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து இந்த டாரா வரிசை வருது அப்படின்னா, சொல்லப்போனால் டாரா வரிசை வருது அப்படின்னா அது வந்து ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் புணரும். அப்படிங்கும்போது 6 + உணா அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் சி தான். 6 + உணா அப்படிங்கிறது ஆற்றுனா அப்படின்னு மாறும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான். இந்த இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வேறு எதாவது கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கேன். கெஸ் பண்ணுங்கள். ஆற்றுனா அப்படிங்கிற சொல் வந்து எந்த நூலில் வந்திருக்கு? ஆற்றுனா அப்படிங்கிறது வந்து எந்த நூலில் வந்திருக்கு?
திருக்குறளா, பழமொழி நானூறுலையா, இல்லை நாலடியார்லையா, கலித்தொகையா? ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது வந்து பழமொழி நானூறு, ஆப்ஷன் பி தான். சரி, ஓகே. அப்போ ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேணாம் அப்படிங்கிறது தான். அதாவது வந்து படித்தவனுக்கு வந்து வெளியூர் போனால் அவனுக்கு உணவு தேவையில்லை அப்படிங்கிறது தான். கற்றவனுக்கு வழிநடை உணவு தேவையில்லை அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். இதே இந்த இடத்துல உணா அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் கேட்டால் என்ன வரும்? உணா அப்படிங்கிறோட வேர்ச்சொல் உண்ணா, உணா, உணவு, உண். உணா அப்படிங்கிறோட வேர்ச்சொல் வந்து உண் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. இப்போ 6 ஆற்றுணா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 6 + உணா. அப்போ 6க்கு இந்த இருக்கிற 4 சொல்லில் வந்து எது வந்து பொருந்தாதது? அப்போ 6க்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நதி, வழி, எண், உணவு, இதில் எது பொருந்தாதது? ஆறுங்கிறது ஒரு எண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது நான் கெஸ் பண்ணிடுறீங்க. ஆறுங்கிறது ஒரு ஆறு அப்படிங்கிறது நதி அப்படிங்கிறது கெஸ் பண்ணிடுறீங்க. வழி, உணவு, இதில் எது பொருந்தாதது? ஆறுங்கிறது ஒரு வழி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. உணவு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஆற்றுணா மாதிரியே வெத்தலை அப்படிங்கிறத வெற்றிலை அப்படிங்கிறத பிரித்தா எப்படி பிரிப்போம்? நீங்கள் கமெண்டில் சொல்லணும்னு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்குள்ளேயே கெஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமில்ல சரியாக தவறு அப்படிங்கிறது. ஓகே. வெற்றிலை அப்படிங்கிறத பிரித்தா வெறுமை கூட்டல் இலை அப்படிங்கிறத பிரியும். அதாவது ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பிரகாரம் தான் இதுவும் வரும். ஓகேங்களா? வெறுமை கூட்டல் இலை, மை ஈறுகெட்டு போயிடும், அப்புறம் வெறு கூட்டல் இலை ஆகிடும். டா ரா அப்படிங்கிற அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து வரும்போது ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து வெற்று அப்படின்ட்டு வரும். வெற்று கூட்டல் இலை அப்படிங்கும்போது வெற்றிலை அப்படிங்கிற மாதிரி மாறும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக. ஓடு அப்படிங்கிறதோட வினையச்சம் என்ன? ஓடு, ஓடுங்கிறது ஒரு வேர்ச்சொல். அப்போ வினை எச்சம் என்ன வரும்? ஓடியவன், ஓடிய, ஓடுதல், ஓடி. ஓகே, ஆன்சர் வந்து வினையெச்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஷார்ட்கட்டே வந்து உ அல்லது இ. கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது ஓடி, ஆப்ஷன் டி தான். இதே வந்து ஓடியவன் அப்படின்னு என்ன வரும்? வினையால் அணையும் பெயர். ஓடிய அப்படிங்கும்போது ஆ வரதுனால பெயரெச்சம். ஓடுதல் அப்படிங்கும்போது அது ஒரு தொழிற் பெயரை குறிக்கும். அல் தல் அப்படிங்கும்போது ஓடுதல் அப்படிங்கிற தொழிற் பெயர் குறிக்கும். ஓடி அப்படிங்கிறது தான் வினையெச்சம். ஓகேங்களா? வினை கொண்டு முடியச்சம், இது நம்ம தெரிஞ்ச தகவல் தான். சரி, ஓகே. இதே இப்போது இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? எழுது அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இந்த சொல்ல பெயரெச்சமாகவும் வினையெச்சமாகவும் மாற்றுக அப்படின்னா இதில் எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்? எழுது அப்படிங்கிற சொல்ல பெயரெச்சமாகவும் வினையெச்சமாகவும் மாற்றுனா எது கரெக்டாக வரும்? ஆப்ஷன் ஏ எழுதுதல், எழுதியவன். ஆப்ஷன் பி எழுதிய, எழுதி. ஆப்ஷன் சி எழுதினான், எழுதினால், எழுதாத, எழுதாமல். ஓகே, பெயரெச்சம் அப்படிங்கும்போது எழுதிய அப்படின்னு வரும். வினையச்சம் அப்படிங்கும்போது எழுதி, இந்த மாதிரி ஆன்சர் வரும். சரி, ஓகே. இப்போ மகிழ்வித்தனன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதனுடைய வேர்ச்சொல் கேட்டால் என்ன வரும்? 4வது ஆப்ஷன் மறைஞ்சிருச்சா? ஓகே. மகிழ்வித்தனன் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் மகிழ்வித்தனன் அப்படிங்கும்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது வராது. இது ஓகே. மகிழ்வி, மகிழ், மகிழ், இந்த 3ல் ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே. இருந்தாலும் இந்த மகிழ் அப்படிங்கிறது இந்த இல்லு வந்து பொதுலகரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் வரும். அப்போ மகிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? இது சந்திப்பிழையற்ற வாக்கியம் தான். கெஸ் பண்ணுங்கள். கண்காணிப்பு கருவி அசைவும் நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. எந்தெந்த இடத்துல வழி நமிகும்? இது வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான்.
அந்த எக்ஸாமு கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களே தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணதை நாம் கேட்க முடியாது. நாம் தப்பு பண்ணால் தான் அவங்க கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த இக்குங்கிறது வரக்கூடாது. இது வந்து கொஸ்டினாகவே வந்தது. இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். சரிங்களா? கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை தெரிவிக்கிறதும் போது பார்த்துக்கலாம். சரி, ஓகே. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அப்போ எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கண்காணிப்பு அப்படிங்கும்போது பூ வருது, ஓகே. குசுறு துபுரு இந்த குற்றியுள்ள ஒரு சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கும்போது இக்கு வரணும். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் டியிலையும் ஆப்ஷன் ஏலையும் இல்லை. ஆப்ஷனை குறைச்சாச்சு. மீதி இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரும். சரி, ஓகே. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் அப்படிங்கும்போது ஒரு ஒற்றுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒற்று வந்திருக்கு. அப்போ இது வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? இல்லையே, தப்பாக இருக்கு. கொஸ்டினே தப்பாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி தப்பு பண்ணியிருக்காங்களோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இப்பும் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஆன்சர் நான் கரெக்டாக சொல்லிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இது மறுபடியும் அப்படி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இதேமாரி கேட்பாங்களான்னு தெரில. இங்கே இக்கு வராது ஒன்று, ஓகே. இது தப்பு. நிகழும் பக்கம் இங்கே இப்பு வராது, இதுவும் தப்பு தான். ஆனால் தன் பார்வையை அப்படிங்கும்போது இத்து வரணும். இங்கே இத்து வரல. சொல்லப்போனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பியிலையும் ஒரு தப்பு இருக்குது. இந்த இப்பு அப்படிங்கிறது ஒரு தப்பு இருக்குது. இது கொஸ்டினாக கொண்டு வந்துருக்காங்க, நானும் நோட் பண்ணல, என்னுடைய தப்பு இருக்குது, சாரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இதேமாரி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒன்று. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதில் எது கரெக்டாக இருக்குது? ஓகே, பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். பாதுகாப்பேன் அப்படிங்கிறது இக்கு வராது. இந்த ரெண்டையும் விட்டுறலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வரும். அப்போ நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை அப்படிங்கும்போது சின்னங்கள் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது பாரம்பரியம் அப்படிங்கும்போது கடைசியாக இம்மு முடியும். அந்த மகரமை கெட்டு இந்த கசதப அப்படிங்கிறதுக்கு உண்டான இணையான எழுத்து, அதாவது அதற்கு உண்டான மெய்யெழுத்து வந்து பாரம்பரிய சின்னங்களை அப்படிங்கிற இச்சு வரணும். அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அதேமாரி சின்னங்களை அப்படிங்கும்போது இப்பு வரணும். ரெண்டுலேயும் வந்திருக்கு. இங்கே இச்சு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி தான். சரி, ஓகே. இப்போ இதுலேயே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்வையை திருப்புகிறது எங்கே வருது? இங்கே இந்த கொஸ்டினில் பார்வையை திருப்புகிறதுன்னு ஒன்று வருது இல்லைங்களா? அப்போ திருப்புகிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து வேறு யூனிட்டு இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பார்வையை திருப்புகிறது அப்படின்னா திருப்புகிறது அப்படிங்கிறது எவ்வகை வினை? கெஸ் பண்ணுங்கள். சொல்லப்போனால் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை அந்த யூனிட் சம்மந்தமாக வரும். செகண்ட் யூனிட் நினைக்கிறேன், சாரி, தேர்ட் யூனிட்டில் வரும். அதாவது திரும்புகிறது அப்படின்னா தன்வினை, திருப்புகிறது அப்படின்னா பிறவினை. ஓகேங்களா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுலேயே வந்து பார்வை அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு வரும்? பார்வை அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, பார்வை அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர் தான். அதாவது தொழிற்பெயருக்கு விகுதிக்கு வந்து ஒரு 13 எழுத்து இருக்குது. தள்ளல், அம்மை, கை, வை, பூசி, கூ அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த எழுத்துக்களில் தெரிஞ்சுது அப்படின்னா பார் ப்ளஸ் வை அப்படிங்கும்போது ஐ வந்து வெளிப்படையாக இருக்குது. இது வந்து தொழிற்பெயருக்கு உண்டான விகுதி எழுத்து. அப்படிங்கும்போது இது தொழிற்பெயர். பார்வை அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். ஓகேங்களா? சரி, அடுத்தது நல்கினால் அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன? நல்கினால், அப்போ அதுக்கு உண்டான அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். நல்கினால் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன? நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள் அப்படிங்கிறது அர்த்தம். கொடுத்தாள் அப்படின்னு சொல்லும்போதே அப்போ தந்தாள் அப்படின்னு வரும். அப்போ தருகிறாள் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த மூணுமே வந்து நல்கினாலுக்கு உண்டான பொருள். எதிர்ச்சொல் அப்படிங்கும்போது எடுத்தாள் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா?
சரி, தெரிஞ்சுக்கலாம். அதாவது நல்குதல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஈதல், அருளுதல் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். அதாவது அருள் நல்கினான் அப்படின்னா அருள் கொடுத்தால், அருள் தந்தால், அருள் அப்படிங்கிற மாதிரி வரும், தந்தால் அப்படின்ட்டு. அப்போ தந்தாளுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா வந்து என்ன வரும், எடுத்தால் அப்படின்ட்டு தான். ஓகேங்களா? ஓகே. அப்போ கொடுத்தால் அப்படிங்கிற நல்கினான் என்பது, தந்தால் என்பது இதுவும் ஒரு பொருள், தருகிறான் இதெல்லாம் வந்து நல்கினானுக்கு உண்டான பொருள். சரி, ஓகே. அப்போ நல்கினால் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும்? நல்கினால் அப்படின்னோட வேர்ச்சொல் என்ன வரும்? நல்கு, நல்கிய, நல்கி, நலன். நல்கினால் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் நல்கு. ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை இது வரைக்கும் ஒன்று தான். உட்கொள்கிறதா, கொண்டதா, கொன்றனவா, உட்கொள்கின்றது. இதில் எது கரெக்டாக வரும்? உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை எழுவாயை நோட் பண்ணிங்கன்னா பயனிலையை கெஸ் பண்ணிடலாம். உயிரினங்கள் அப்படிங்கும்போது என்ன வரும்? பன்மை தானே. அப்போ பன்மைக்கு உண்டானது என்ன வரும்? நான் தானே வரும். அப்போ நான் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? உட்கொள்கின்றன அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? மீதி இந்த தூ அப்படிங்கிறது வந்து ஒருமைக்கே உண்டானது. ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். சரி, ஓகே. இப்போ இதே இடத்துல அவை ஓடின அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இதில் அவை அப்படின்னா என்ன? அவை ஓடின அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. அதில் அவை அப்படின்னா என்ன? உயர்ந்த நில ஒருமையா, அக்ரி நில ஒருமையா, அக்ரி நில பன்மையா, இல்லை உயர்ந்த நில பன்மையா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? அவை அப்படிங்கிறதே அக்ரிணிக்கே உண்டானது. அப்போ அவை அப்படிங்கும்போது அக்ரிணியோட பன்மை அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். சரிங்களா? சரி, ஓகே. இதே இடத்துல பறவைகள் வானில், எங்கே டி ஆப்ஷனே இல்லையா? ஏபிசி. சரி, 3 ஆப்ஷன் தான் இருக்குது, கெஸ் பண்ணுங்கள். பறவைகள் இல்லையே, 4 ஆப்ஷன் இருக்கும், சாரி. பறவைகள் வானில் டேஸ், சரியான வினைமுற்றை தேர்க அப்படிங்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி கரெக்டாக முழுமை அடையும்? பறவைகள் அப்படிங்கும்போது அக்ரிநில பன்மை அப்படிங்கும்போது என்ன வரும்? பன்மைனா பறக்கின்றன அப்படிங்கிறதா வரணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது, அது இங்கே டேஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்தாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன வரும்? இது சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? அது சார்ந்து வர்றத ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ அது அப்படின்னு வந்ததுன்னா என்ன வரும்? அது அப்படின்னு வந்ததுன்னா அது ஒருமை. ஒருமைக்கே உண்டானது தூதான். அப்படிங்கும்போது வந்தது, அது வந்தது, அவ்வளோதான். ஓகேங்களா? அது இங்கே வந்தது, அவ்வளோதான். சரி, ஓகே. 13வது கொஸ்டினுக்கு போகலாம். பகுவத உறுப்பிலக்கணம் அடிப்படையில் வந்து அந்த ஒரு கொஸ்டின் தான், ப்ரீவியஸில் கேட்டது தான். வந்தனன் அன், காண்குவன் கு, சென்றன அன், முறிந்தது என். இதில் எது வந்து பொருந்தாமல் இருக்குது? இந்த மாதிரி கேட்கும்போது அந்த பகுவத உறுப்புகளுக்கு நமக்கு பிரிக்க தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ வந்தனன் அப்படிங்கும்போது பகுதி என்ன வரும்? வான் தான் வரும். ஓகேங்களா? வாவானது அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்தனன் வா, அப்புறம் இத்து இந்தானது விகாரம், அப்புறம் வந்து வந்தனன், அப்புறம் இத்து, அப்புறம் அன்னு, அப்புறம் அன்னு அப்படின்ட்டு பிரியும். கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க. ஓகே. அப்படிங்கும்போது அன் அப்படிங்கிறது இதில் இடம் பெற்றிருக்கு. அப்போ இது கரெக்டு. அடுத்தது சென்றன அப்படிங்கும்போது, சென்றன அப்படிங்கும்போது செல்லுங்கிறது சென்னா மாறி இருக்கும். அப்போ இல்லு இன்னா மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பகுதி வரும். அப்புறம் சென்றன அப்படிங்கும்போது இரு வந்து இறந்த கால இடைநிலையாக மாறும். அதுக்கப்புறம் அன் ப்ளஸ் ஆ அப்படின்ட்டு மாறும். அப்படிங்கும்போது இங்கேயும் அன்னு வந்திருக்கு. ஓகே. அடுத்தது காண்குவன் அப்படிங்கும்போது கான் அப்படிங்கும்போது கான் வந்து பகுதியாக மாறிடும். அடுத்தது வந்து காண்குவன் அப்படிங்கும்போது இக்கு, அப்புறம் காண்குவன் இவ்வு ப்ளஸ் அன் அப்படின்ட்டு மாறும்.
கான் ப்ளஸ் கூவாக இருக்கும். அப்போ கூ வந்து அதில் இடம் பெற்றிருக்கும். ஓகே, அப்போ இதுவும் சரிதான். அடுத்தது இன் முறிந்தது அப்படிங்கிறாங்க. முறிந்ததில் இன் அப்படின்ட்டு வராது. முறி அப்படிங்கிறது பகுதியாக வரும். இத்து இந்தானது விகாரமாக மாறும். அப்புறம் இத்து வந்து இறந்த கால இடைநிலையாக மாறும். அப்புறம் அது ஆ ப்ளஸ் டூ அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்னு அப்படிங்கிறது இடம் பெறலை. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதில் பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பகுவத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சால் இதை நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. பணிந்துனா என்ன, பணித்துனா என்ன? பணிந்து அப்படின்னா என்ன, பணித்து அப்படின்னா என்ன? பணிந்து அப்படிங்கிறதுக்கு வந்து கட்டுப்படுதல் அப்படின்னு அர்த்தம். பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. இதே வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருந்தா எப்படி ஆன்சர் பண்ணலாம்? அரசன் வேலையை செய்ய டேஸ். இது என்ன வரும்? அரசன் வேலையை செய்ய டேஸ். கட்டுப்படுதலா உத்தரவிடுதலா அப்படிங்கும்போது என்ன ஆன்சர் வரும்? அரசன் வேலை செய்ய உத்தரவிட்டான் அப்படின்னா பணித்தான் அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் பி தான். இதே இடத்துல வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பணிதல் அப்படின்னா அடங்குதல், வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். பணித்தல் அப்படின்னா கட்டளையிடுதல், உத்தரவிடுதல், ஏவுதல், இந்த மாதிரி அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பணி அப்படிங்கிற 3 சுழி நீ வந்தது அப்படின்னா வேலை, வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த பணி. இதே ரெட்டை சுழி பணி வந்தது அப்படின்னா குளிர்ச்சி, உறைபனி அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். கான் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதனுடைய வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆப்ஷன் வரும்? அப்போ கான் அப்படிங்கிறது என்ன, வேர்ச்சொல். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எதை கொடுத்து வேர்ச்சொல் கேட்டாலும் கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வினைமுற்று கேட்குறாங்க. அப்போ வினைமுற்று என்ன வரும்? கண்ட அப்படிங்கிறது வந்து பெயரெச்சமாக இருக்கும். காணுதல் அப்படிங்கும்போது தொழிற் பெயராக மாறிடும். கண்டவர் அவர்னு வர்றதுனால இது வினையால் அணையும் பெயராகிடும். அப்போ கண்டேன் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? பாருங்கள், காணுதல் ஏன் வந்து தொழிற்பெயர் ஆகிடுச்சு? தல் அப்படிங்கிற விகுதி பெற்றதுனால இது தொழிற்பெயர் ஆகுது. கண்ட அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிற விகுதி பெற்று வரதுனால கண்ட கனவு அப்படிங்கிற பெயர் சொல்லோடு முடியும். பெயரச்சத்தோடு முடியறதுனால இது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிடலாம். கண்டவர் அப்படிங்கும்போது யார் செய்கிறாங்களோ அதை வந்து அந்த நபரை குறிக்கிறதுனால அந்த வினையை செய்பவரை சொல்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர். கண்டேன் அப்படிங்கிறது அந்த செயல் வந்து முற்று போயிடுச்சு, அதாவது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு வினைமுற்று. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது லகர லகர வேறுபாடுலேருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். தலைனா என்ன, தாளைனா என்ன? தலை தாளை, சிறப்பு லகரமான தலை தாளை. செழிக்கச்செய், வாடச்செய், மலர் மடல், மலர் இலை, இலை மலர். சொல்லப்போனால் இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து இன்டர்சேஞ்சாக இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ தலை அப்படின்னா இலை அப்படிங்கிறது அர்த்தம். தாளை அப்படின்னா தாளம்பூ அப்படிங்கிற ஒரு மலர் வகையை சார்ந்தது அர்த்தம். சரிங்களா? தலைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன வரும்? தலை அப்படிங்கிற சொல்லோட இன்னொரு பொருள் என்ன? ஆப்ஷன்லேயும் இருக்குது. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினில் ஆப்ஷன்லேயும் இருக்குது. தலை அப்படிங்கிற சொல்லோட இன்னொரு பொருள் என்ன? தலைனா வாடுதலா, செழித்தலா, விலங்கா, ஆடையா? ஓகே, தலை அப்படிங்கிற சிறப்பிள்ளை வருது அப்படின்னா செழித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாங்களா? இதுவும் சந்திப்பிழை அற்ற வாக்கியம்தான். என்ன ஆன்சர் வரும், எதனால் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பதியம் என்பது 10 பாடல்களை கொண்டது. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். 2 சென்டென்ஸ் தான். இதில் எது சரி எது தவறு?
ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது அப்படிங்கும்போது 8, 10 அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி வல்லினம் மிகும். 8, 10 அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி வல்லினம் மிகும், மீதி நம்பருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்படிங்கும்போது 10 பாடல்களை அப்படிங்கிற ஆப்ஷன் 1 ரைட்டு. ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 தப்பு, விட்டுறலாம். 3வது, விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் அப்படிங்கும்போது இக்கு வருமா வராதா அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இசை அப்படிங்கும்போது ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஓகே, அப்போ இசைக்கருவிகளை அப்படின்னு வருமா? இங்கே ஐ வந்து வெளிப்படையாக வரல சார், இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படி யோசிக்கக்கூடாது. அப்போ இசைக்கருவி அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிற நிறைய கருவிகள் இருக்குது. தோல்கருவி, இசைக்கருவி அப்படிங்கிறது நிறைய கருவிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் வல்லினம் மிகும். அப்படிங்கும்போது இசைக்கருவிகளை அப்படிங்கிறதான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? அப்போ 1, 4 அப்படிங்கிற சரி அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் சி தான். சரி, ஓகே. இதே வந்து இதில் என்ன ஆன்சர் வரும்? கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடம் எது? வினைத்தொகையில், உம்மை தொகையில், இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில், பெயரெச்சத்தில். வினைத்தொகையில் முக்காலத்தை உணர்த்துகிற வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் அப்படின்ட்டு வர்ற வார்த்தையில் வந்து, அதாவது மறைஞ்சு வந்தது இரவு பகல் அப்படின்னா இரவு பகல் அப்படின்னு வராது. இரவு பகல் அப்படின்னா இரவு பகல் தான், அந்த இடத்துல இப்போ வராது. அப்படிங்கும்போது உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா அப்படின்னு வந்ததுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகே, அப்போ இது வந்து கரெக்டு. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது, ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். அதுவும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? பெரிய ப்ளஸ் தம்பி அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா வல்லினம் மிகுமா மிகாதா? ஏன்? பெரிய, சிறிய, இந்த இடத்துல வல்லினம் மிகுமா? மிகாது. ஏன்னா ஒரு பெயரெச்சம். பெரிய தம்பி அப்படிங்கும்போது மிகாது. பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிற கான்செப்டை பார்த்துருக்கோம். அப்போ பெரிய தம்பி அப்படின்ட்டு இப்படி தான் வரணும். ஓகேங்களா? இப்படி வரக்கூடாது. சரி, ரைட். அடுத்த கொஸ்டின், வலுவற்ற தொடரை காண்க அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் கரெக்டாக வரும்? வலுவற்ற பிழை இல்லாத தொடர். கைகள் இரண்டும் பிறருக்கு உதவுவே என சான்றோர் கருதின. கைகள் இரண்டும் உதவே என சான்றோர்கள் கருதின. கை இரண்டும் உதவவே என சான்றோர் கருதினர். கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். ஓகே, கருதின இப்படி வராது. ஏன்னா வந்து சான்றோர் அப்படின்னு மரியாதை நிமித்தமாக கொடுத்துருக்காங்க. இங்கே சான்றோர் கொடுத்தாங்க, சான்றோர்கள் கொடுத்துருக்காங்க. சான்றோர்கள் அப்படின்னு வர்றதுனால கருதினர் அப்படின்ட்டு தான் வரணும். இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? கருதினார்கள் அப்படின்னு கூட முடியலாம். வேணால் கல் விகுதி எழுவாயாக இருந்தால் கல் தான் முடியும் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் இது சரி தான். ஆப்ஷன் டி தான். சரி, ஓகே. இப்போ செலியன் வந்தது அப்படின்னு வந்தால் இது எவ்வகை வலு? நம்ம திணை, பால், இடம், காலம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ செலியன் வந்தது அப்படின்னா எந்த மாதிரி ஃபால்ட்டு, எந்த மாதிரி வலு, எந்த மாதிரி பிழை? திணையா, பாலா, இடமா, காலமா? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செலியன் அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை. அப்போ திணை சம்பந்தமாக ஃபால்ட் வந்ததுனால அப்போ திணை வலு. இப்போ இதே இடத்துல இதில் 4 ஆப்ஷனில் எது பிழை அற்ற தொடர்னு கேட்குறாங்க. எது பிழை இல்லாத தொடர்? தென்னை மரங்கள் காய்த்தது, தென்னை மரங்கள் காய்த்தன, தென்னை மரம் காய்த்தன, தென்னை மரங்கள் காய்த்தால்.
ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். தென்னை மரங்கள் காய்த்தால் அப்படின்ட்டு வராது. வேணால் வந்து பெண்பாலை குறிக்கிற மாதிரி இருக்குது. தென்னை மரங்கள் அப்படின்ட்டு பன்மையை சொல்லிட்டு ஒருமையில் முடிக்கிறாங்க. அப்போ இதுவும் வராது. தென்னை மரம் அப்படின்ட்டு ஒரு மரத்தை சொல்லிட்டு காய்த்தன அப்படின்ட்டு பன்மையில் முடிக்கிறாங்க. அப்போ இதுவும் வராது. தென்னை மரங்கள் அப்படின்ட்டு பன்மையில் சொல்லிட்டு காய்த்தன அப்படிங்கிறது பன்மையில் சொல்கிறதுனால இதுதான் வரும். ஓகேங்களா? தென்னை மரங்கள் காய்த்தன. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? வல்லினம் மிகா இடத்தை காண்க. இந்த 4 ஆப்ஷனில் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லினம் மிகா இடம் அப்படிங்கிறது எது? ஏன் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வல்லினம் மிகா இடம். சரி, ஒன்றை பார்த்துடலாங்களா? ஓகே, இப்போ பூப்பந்தல் அப்படின்னா இது பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? மிகும். அப்போ பூப்பந்தல் அப்படின்னு வரணும். அப்போ இது வல்லினம் மிகும் உண்டானது. சரி, தனி, இனி, என, ஆக அப்படிங்கும்போது அந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போ தனிச்சிறப்பு அப்படின்னு வரணும். இது வல்லினம் மிகத்துக்கு உண்டான சொற்கள். கனா கண்டேன் அப்படிங்கும்போது பெயர்ச்சொல். கனா கண்டேன் அப்படிங்கும்போது ஆ முடிகிறதுனால அகர இகர ஈற்று வினையச்சம் அப்படிங்கிற அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இது பெயரச்சம் கிடையாது. அகர இகர ஈற்று வினையச்சம். கண்டேன் அப்படின்னு முடியுது, புரியுதுங்களா? கனா கண்டேன் அப்படிங்கிற வினையச்சத்தோடு முடியுது. அப்போ அகர இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் வல்லினம் மிகும். கனா கண்டேன் அப்படின்னு வரணும். அப்போ கனா அப்படின்னா பெயரச்சம் தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. பெயரச்சம் அப்படின்னா அந்த சொல் வந்து பெயர் சொல்லோட முடியணும். இது வினையச்சத்தோட முடியுது. அதனால் அகர இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுனால இது வல்லினம் மிகும் உண்டான கான்செப்ட். ஓகே, குடிதண்ணீர் அப்படிங்கிறது வந்து குடிதண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் அப்படிங்கிற முக்காலத்தையும் உணர்த்தனால இது வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அப்படிங்கும்போது வல்லினம் மிகா இடத்துக்கு உண்டான சொற்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? சரி, இதே இடத்துல சுடுசோறு அப்படின்னு ஒன்று இருக்குது. வல்லினம் மிகாததற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. சுடுச்சோறு அப்படின்னு வராமல் ஏன் வந்து வராது அப்படின்னு காரணம் கேட்குறாங்க. என்ன காரணம்? பண்பு தொகையா, உண்மை தொகையா, அன்மொழி தொகையா? ஆல்ரெடி சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, இனிமேல் சுடும் சோறு அப்படிங்கிற முக்காலத்துக்கு வந்ததுனால இது ஒரு வினைத்தொகை. ஓகேங்களா? சரி, இதே இடத்துல வல்லினம் மிகும் இடத்தை தேர்க அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் எது வரும்? வல்லினம் மிகும் இடம். வந்த பையன், ஓடு புலி, அந்த பக்கம் படி என்று. நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லினம் மிகும் இடம். ஓகே, படி என்று அப்படிங்கும்போது இந்த இடத்துல அடுத்த சொல் ஏதாக வருது. அப்போ இங்கே தேவையில்லை, இது நமக்கு விட்டுறலாம். ஓடு புலி அதேமாரி தான், அதுவும் விட்டுறலாம். சொல்லப்போனால் ஓடுகின்ற புலி, ஓடும் புலி வினைத்தொகை அப்படிங்கிற ஆக்சுவலாக இது வினைத்தொகை இந்த இடத்துல வராது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். வந்த பையனா அந்த பக்கமா அப்படின்னா அந்த, இந்த, எந்த அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி தான் வல்லினம் மிகும் தவிர வந்த அப்படின்னா வராது. அப்போ இதுதான் வந்து கரெக்டு. அப்போ வந்த பையன் அப்படின்னா வந்த அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரச்சம் ஆகிடும். பையன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல்லோட முடிகிறதுனால பெயரச்சுக்கு பின் வல்லினம் மிகாது. அப்போ வந்த பையன் அப்படிங்கிறது வல்லினம் மிகாது கான்செப்ட்டு. அந்த பக்கம் அப்படிங்கும்போது இப்போ வரணும். இதுதான் வந்து வல்லினம் மிகும் கான்செப்ட்டு. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கிற ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக வரும்? இதில் 2 கான்செப்ட் வந்து ஒத்து போவோம். இருந்தாலும் ஒரு கான்செப்ட் தான் நமக்கு வந்து மெயினாக வந்து எப்படி சொல்கிறது, மெஜாரிட்டியாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ரெண்டுமே ஒரே தானே அப்படின்ட்டு. அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கும்போது தைத்திங்கள் அப்படின்னா ஒன்று ஓரெழுத்து, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று. இன்னொன்று வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று. ஓகே, அப்போ இது வராது. அதாவது வல்லினம் மிகும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஏ வராது. இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரும். இருந்தாலும்
சார் தைத்திங்கள் கேப் வருது, இங்கே கேப் வரல, எது கரெக்டாக வரும் அப்படின்னா இலக்கண பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் இப்படி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த 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 இலக்கணத்தை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தைத்திங்கள் அப்படிங்கும்போது தை அப்படிங்கிறது திங்கள். இப்போ இருபெயரட்டு பண்பு தொகைன்னா என்ன, சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் வரும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் பிரிக்கும்போது ஒரு கேப் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சாரை பாம்பு அப்படிங்கும்போது சாரை பாம்பு அப்படின்னு ஒரு கேப் வேணும். ஓகேங்களா. மல்லிகை பூ அப்படிங்கும்போது மல்லிகை பூ அப்படிங்கும்போது ஒரு கேப் வேணும். இதுதான் இலக்கண பிரகாரம் கரெக்டு. ஓகேங்களா. இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தது காரணமே இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இருபெயரட்டு பண்பு தொகை அப்படிங்கும்போது தை அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கும், திங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளை குறிக்கும். அப்போ இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லின மிகும் அப்படிங்கிற கான்செப்டில் தை திங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா. சரி, ரைட். அடுத்ததுங்க, உரை அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக தொழிற்பெயர் வந்து ஒரு 13 எழுத்து நமக்கு புத்தகத்தில் இருக்குது. இந்த தல் லல் அம் மை கை அப்படிங்கிற மாதிரி ஒரு 13 எழுத்துக்கள் இருக்கும். அந்த விகுதி எழுத்தோடு முடிஞ்சுது அப்படின்னா பொதுவாக வந்து இந்த தல் அல் அப்படின்னு தான் முடியும். அதுதான் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தவிர எதிர்மறையாக ஒரு தொழிற்பெயர் இருக்குது, ஆமை அப்படின்ட்டு முடியும். அந்த மாதிரி வந்ததுன்னா அதுவும் தொழிற்பெயர் தான். ஓகேங்களா. உரையாமை அதாவது எதிர்மறையாக சொல்கிறது, செய்யாமை கொல்லாமை அப்படின்ட்டு அர்த்தத்தை தரும். சொல்லாமை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை தரும். அப்போ உரைத்தவன், அவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உரைத்தவர் அவன் அவர். உரைத்தோர் அப்படின்னா ஓர் அப்படின்னு விகுதி பெற்றிருந்தாலும் அதுவும் வினையால் அணையும் பெயர் தான். ஓகேங்களா. உரைத்தோர் அப்படின்னா யார் செஞ்சாங்க அப்படின்னு அந்த கருத்தை சொல்லும். ஓகேங்களா. அப்போ உரையாமை அப்படிங்கிறதா தொழிற்பெயர். இதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது பாருங்கள், உரைத்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் தான். ஏன் அப்படின்னால ஓர் விகுதி பெற்று பலர்பாலையும் வினையையும் குறித்து நிற்கிறது. அதனால் வந்து இது வினையால் அணையும் பெயர். உரைத்தவர் உரைத்தவன் இது நமக்கு தெரியும். அதாவது வினையை செய்தவர் யார் உரைத்தா அப்படின்னா அவர் அப்படின்ட்டு அந்த ஆண்பாலை குறிக்குது. அதனால் வந்து இது வினையால் அணை பெயர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா. அப்போ உரை ப்ளஸ் ஆமை அப்படின்னு தான் உரையாமையை பிரிக்கணும். உரை ப்ளஸ் ஆமை அப்படின்னு பிரிக்கணும். இதற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா சொல்லாமை செய்யாமை அப்படிங்கிறது அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மை உடையன உள்ளன உடையது உள்ளவை. எது ஆன்சர் கரெக்டாக வரும்? மொழி வளரும் தன்மை உடையன உள்ளன உள்ளவை உடையது. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். மொழி அப்படிங்கிறது ஒரு மொழி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மொழி அப்படிங்கும்போது உரிமையில் தான் முடியணும். அப்போ மொழி வளரும் தன்மை உடையது, அவ்வளோதான். சரிங்களா. சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் 22. இதில் எது சரியான தொடர்? ஒருமைப்பன்மையில் எது சரியான தொடர்? பொதுவாக ஒருமைப்பன்மையில் வந்து எழுவாய் பயனிலையை பார்ப்போம். அதேமாரி வந்து விகுதி எழுத்தை பார்ப்போம். ஒருமையாக இருந்தால் நான் அது தூள முடியும், பன்மையாக இருந்தால் நாள முடியும் அப்படின்ட்டு. ஆனால் புத்தகத்தில் இன்னொரு தகவல் இருக்குது, எதிர்மறை ஒருமைப்பன்மை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சிருந்தால் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதாவது நான் அதை செய்தது நான் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரணும்? அல்லேன் அப்படின்னு வரணும். நான் அல்லேன் அப்படின்னு வரணும். இப்போ பானையை உடைத்தது கண்ணன் அப்படின்னு ஆண்பாலை குறித்தா அல்லன் அல்லன் அப்படின்னு வரணும். அப்போ இது ரெண்டுமே தவறு. பகைவர் நீவீர் நீவீர் அப்படின்ட்டு முன்னிலையில் பன்மையை சொன்னால் என்ன வரும்? அல்லர் அப்படி வராது, என்ன வரும்? அல்லீர் அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா. அல்லீர். அல்லருங்கிறது பலர்பாலை தான் குறிக்கும் தவிர முன்னிலையில் வராது. ஓகே, அப்போ இவை பழங்கள் அல்ல அக்ரிணையில் வந்து பழமை இது பன்மையை சொல்லும்போது அல்ல அப்படின்னு தான் வரும், ஒருமையை சொல்லும்போது அன்று அப்படின்னு வரும். அப்போ இது மட்டும்தான் கரெக்டு. அப்போ சரியான தொடர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி. இதை சார்ந்த தகவலையும் பார்த்துடலாம். அதாவது
நான் அப்படின்னு வந்தது அப்படின்னா அல்லேன். ஆண்பாலை குறிச்சதுன்னா அல்லன், பெண்பாலை குறித்தா அல்லல். இதே வந்து பலர்பாலை குறித்தா அல்லர். இதே நீவீர் முன்னிலையில் பா பன்மையை குறித்தா அல்லீர். ஓகேங்களா? இதே வந்து ஒருமையை குறித்தா என்ன வரும்? அல்லை அப்படின்னு வரும். ஒருமையை குறித்து இது பன்மையில் வந்து அல்லீர், ஒருமையை குறித்தா அல்லை அப்படின்னு வரும். இதே பன்மையில் பாருங்கள் அல்ல, ஒருமையில் குறித்தா அன்று. இப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி பொறுத்துக ஆப்ஷனோ இல்லை வந்து பொருந்தா இணையோ நம்ம ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். சரி, ரைட். இதை சார்ந்த ஒரு கொஸ்டினை ஒரு கொஸ்டினாக கொண்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்னு தான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மாணவன் என்ன வரும்? நான் மாணவன், நான் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி அல்லேன். சரி, ஓகே. இப்போ அவை அப்படின்ட்டு அக்ரி நிலை இருக்குது. அவை பூக்கள் என்ன வரும்? இந்த ரெண்டு வராது, இந்த ரெண்டில் எது ஒன்று வரும். அவை அப்படின்னா பன்மை, பன்மைனா அல்ல. கரெக்டுங்களா? சரி. இப்போ நீ திருடன், நீ அப்படிங்கிறது முன்னிலையில் ஒருமையை சொல்லுது. அப்படிங்கும்போது என்ன வரணும்? நீ அப்படிங்கும்போது அல்லை தான் வரணும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. இது எனது புத்தகம் அப்படிங்கும்போது என்ன வரும்? இது எனது புத்தகம் அப்படிங்கும்போது ஒருமை தானே. ஒருமைனா என்ன வரும்? இது எனது புத்தகம் அன்று. ஆப்ஷன் பி. அவர்கள் வீரர்கள் என்ன வரும்? அவர்கள் அப்படிங்கும்போது படர்பால், அவர்கள் வீரர்கள் அப்படிங்கும்போது என்ன வரணும்? அல்லர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாங்களா? ஒரு 4 ஆப்ஷனில் சந்திப்பில் ஏற்ற வாக்கியம் தான், தெரிஞ்சுக்கலாம் என்ன தப்பு, எது வந்து சந்திப்பில் ஏற்ற வாக்கியம், எது சரியாக இருக்குது. வாடைக்காற்று வீசியது, வெயில் சட்டென தணிந்தது. இந்த ஐ அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வரும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணக்கூடாது. இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அப்பப்போ யோசிக்கணும். சரிங்களா? அப்போ வாடைக்காற்று அப்படிங்கும்போது நிறைய காற்று இருக்குல்ல, தென்மேற்கு பருவக்காற்று, அந்த மாதிரி நிறைய காற்று இருக்குல்ல. அப்படிங்கும்போது வாடைக்காற்று ஆப்ஷன் 1 ரைட்டு. வெயில் சட்டு என தெரிந்தது, என அப்படிங்கும்போது அந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்படிங்கும்போது ஆப்ஷன் 3. அப்போ 1, 3 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாங்களா? பருதி அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன? பருதினா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கலாம். பருதி அப்படின்னா சூரியன், சூரியன், வெய்யோன், கதிரவன், இது எல்லாமே பொருள். எதிர்ச்சொல் அப்படிங்கும்போது சந்திரன். ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கிளை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? கிளை, மரக்கிளை. அப்போ என்ன வரும்? கிளை அப்படின்னா கொம்பு, மரக்கொம்பு அப்படின்னு அர்த்தம். கிளைனா கொம்புன்னு அர்த்தம். சரிங்களா? காடுனா காடு. ஓகே, பார்த்துடலாம் மீதி அர்த்தத்துக்கு என்ன அப்படிங்கிறது. காடுனா காடு நமக்கு தெரியும். புலை அப்படின்னா வாயில், துளை அல்லது ஜன்னல். புலை அப்படின்னா ஜன்னல், துளை, வாயில். அசும்புனா நிலம், சேறு இல்லைன்னா வழுக்கும் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசும்பு அப்படின்னா நிலம் இல்லை சேறு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை காண்க. பொறு அப்படிங்கிறதுக்கு வினையால் அணையும் பெயர் என்ன? பொருத்த, பொறுத்து, பொறுத்தல், பொறுத்தார். பொறுத்த பெயரெச்சம், பொறுத்து வினையெச்சம், பொறுத்தல் தொழிற்பெயர், பொறுத்தார்
பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படிங்கும்போது அவர் அப்படிங்கிற வரதுனால இதுதான் வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பீடு அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன? பீடு பீடு அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல அர்த்தத்தை சொல்கிறேன், இப்போ கெஸ் பண்ணுங்கள். பீடு அப்படின்னா பெருமை, சிறப்பு, வலிமை, இதுதான் அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் என்ன வரும்? சிறப்புன்னு நான் சொல்லிட்டேன், அர்த்தத்தை சொல்லிட்டேன். பீடு பெருமை, சிறப்பு, வலிமை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன வரும்? இழிவு. ஆப்ஷன் சி தான் எதிர்ச்சொல். ஓகேங்களா? பீடு அப்படிங்கிறதுக்கு பெருமை, சிறப்பு, வலிமை அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு எதிர்ச்சொல் வந்து தாழ்வு அப்படின்னு கொடுத்துருந்தா ஓகே தான். அங்கே தாழ்வு இல்லை, அப்போ இழிவு அப்படிங்கிறது தான் கரெக்டான எதிர்ச்சொல். இல்லை, ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அடுத்தது, ஒன்று கூட்டல் உயிர். ஆக்சுவலாக சேர்த்தெழுது கான்செப்ட் தான். இதில் இன்னொரு கான்செப்ட் அடங்கியிருக்கு. ஒரு ஓர் வேறுபாடு அப்படிங்கிறது ஒன்று அடங்கியிருக்கு. ஒரு ஓர் வேறுபாடு தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் என்ன வரும்? மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்தாக இருந்தால் என்ன வரும்? ஒன்று ப்ளஸ் உயிர் அப்படிங்கிறது உ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்தது அப்படின்னா என்ன வரும்? ஓர் உயிர். ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின், பின்வரும் சொல்லுக்குரிய வினை முற்றை கண்டறி. தா அப்படிங்கிறதுக்கு வினை முற்று என்ன? அப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டாலும் தா தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தந்த அப்படின்னா பெயரெச்சம், தருகின்றனர் அப்படின்னா தான் வினைமுற்று. இதுதான் ஆன்சர். தந்து அப்படிங்கும்போது வினையச்சம், தந்தவர் அப்படிங்கும்போது வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் பி தான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? மயங்கிய அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன? மயங்கிய. மயங்கிய அப்படிங்கும்போது மயக்கி இது வராது. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வரும், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். மயங்கிய அப்படிங்கிறோட வேர்ச்சொல் மயங்கு. மயக்கு கிடையாது, மயங்கு. ஆனால் இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, மயங்கு அப்படிங்கிறது தன்வினை, மயக்கு அப்படிங்கிறது பிறவினை. புரியுதுங்களா? மயங்கு அப்படிங்கிறது தன்வினை, மயக்கு அப்படிங்கிறது பிறவினை. இதுக்கு இங்கிலீஷ், அதாவது ஆங்கில சொல் பாருங்கள், காஷட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்ஸ்டிவ் வெர்பு. தன்வினைனா இன்ட்ரான்ஸ்டிவ் வெர்பு. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு கேட்கலாம், அதாவது மயக்கினான் இதை பிறவினையாக மாற்றுக அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரணும்? அதாவது தன்வினையாக மாற்றுக அப்படின்னா மயங்கினான், மயங்கினான் பிறவினையாக மாற்றுக அப்படின்னா மயக்கினான். தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மயங்கு அப்படிங்கிறது தன்வினை, மயக்கு அப்படிங்கிறது பிறவினை. அடுத்தது, சூழ், 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 லகர லகர வேறுபாடு. இந்த ஒவ்வொரு சூழ், வகர லகரம், சிறப்பு லகரம், பொது லகரத்துக்கு உண்டான சூழுக்கு உண்டான அர்த்தம் என்ன? சூளுரை உரைத்தான், சபதம் அப்படின்னு அர்த்தம். சூழ் அப்படின்னா ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம். சூழ் அப்படின்னா கர்ப்பம், கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு வந்து சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கருப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற வாக்கியம் எது? மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை, கல்லில் பொறிக்கப்பட்டவை. கெஸ் பண்ணுங்கள் எது கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை குறைச்சிடலாங்களா? 3 இதுலேயும் வந்து கல்லில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதில் கல்லின்னு ஒன்றும் இல்லை. அப்போ இது வந்து வராது.
இதை எடுத்துடலாம். மீதி 3ல் தான் ஏதோ ஒன்று வரும். நமக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்துடலாம். எழுதப்பட்டு அப்படிங்கும்போது குற்றியல் ஒரு சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். இங்கே எழுதப்பட்டு இக்கு வரல. அப்போ இந்த 4ஐயும் தூக்கிடலாம். அப்போ பிசி இந்த 2ல் ஏதோ ஒன்று வரும். அப்போ பார்ப்போம். மெய்க்கீர்த்திகள் மெய்க்கீர்த்திகள், புலவர்களால் புலவர்களால், எழுதப்பட்டு எழுதப்பட்டு, கல் தச்சர்களால் கல் தச்சர்களால், கல்லில் கல்லில். இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. பொறிக்கப்பட்டவையா இல்லை பொறிக்கப்பட்டவையா இப்போ வருமா வராதா அப்படின்னா பொறிக்கப்பட்டவை அப்படிங்கும்போது அகர இகர ஈட்டு வினைச்சுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் எது சரியாக இருக்குது? முற்றுப்பிழையற்ற வாக்கியம், அதேமாரி லகர லகர கரெக்டாக இருக்கிற வாக்கியம் எது? சரி, ஓகே. ஆப்ஷனை குறைச்சிடலாங்களா? கார் பருவம் அப்படிங்கும்போது இந்த இரு வராது, இதை தூக்கிடலாம். அடுத்தது கார் பருவத்தில் குறையாமல் அப்படிங்கும்போது இந்த குறை வராது, இது வந்து நாய் குறைக்கிறது அந்த குறை வரும். அப்போ இது சி வராது. இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் வரும். அப்படிங்கும்போது கார் பருவத்தில் ஓகே, நன்றாக விளைந்தும் ஓகே. அப்படிங்கும்போது நன்றாக அப்படிங்கும்போது ரெட்டை சொல்லி எண்ணு கொடுத்துருக்காங்க, இங்கே 3 சொல்லி எண்ணு கொடுத்துருக்காங்க, இங்கே ரெட்டை சொல்லி எண்ணு. அப்போ இதுதான் வரும். ஆப்ஷன் ஏ தான். மீதியும் பார்த்துடலாம். தானியங்களின் விலை ஓகே, விலை குறையாமல் இருந்தது கரெக்டு தான். இங்கே 3 சொல்லி நீ கொடுத்துருக்காங்க, இங்கே ரெட்டை சொல்லி நீ. அப்போ ஆப்ஷன் பி தவறு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் இதை சார்ந்து இப்போ இலை 3 இலை இருக்குது. வகர லகரம், சிறப்பு லகரம், பொது லகரம். இதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? மெலிந்து போதல் செடியின் உறுப்பு, நூல் செடியின் உறுப்பு. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். இலை அப்படிங்கிறதுக்கு மெலிந்து போதல் வராது, செடியின் உறுப்பு தான் வரும். இந்த 2ஐயும் விட்டுட்டா மீதி 2ல் தான் வரும். அடுத்தது இந்த இலை அப்படிங்கிறதுக்கு வந்து நூல் இலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த இலை இலைச்சி போயிட்டான், மெலிஞ்சு போயிட்டான் அப்படின்னு இதுதான் வரும். ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக, சொல்லும் பொருளும் பொறுத்துக. இது வகர லகர, இந்த லகர வேறுபாடு இருக்கிறதுனால கொண்டு வந்த கொஸ்டின் தான். நாளிகேரம், கோழி, சாலம், தமானம் இதெல்லாம் எந்தெந்த மரத்துக்கு வந்து செட் ஆகும்? சொல்லப்போனால் இந்த 4ல் ஏதோ ஒரு சொல்லுக்கு உண்டான மரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். நாளிகேரம் அப்படின்னா வடமொழி சொல்லில் தென்னை மரத்தை குறிக்கும். அப்போ 2143 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? தென்னை மரத்தை தான் வந்து வடமொழி சொல்லுவாங்க நாளிகேரம் அப்படின்ட்டு. சரி, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 2143 அப்படிங்கிறது, அதாவது நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை மரத்தை குறிக்கும் வடமொழி சொல்லின் தமிழ் வடிவம். ஓகே. கோழி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பூக்காமலேயே காய்க்கும் மரங்களை கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரம், ஆலமரம் அப்படிங்கிறது பூக்காமலேயே காய்க்கும் அப்படிங்கிறது. சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம் அப்படின்ட்டு. தமாலம் அப்படிங்கிறது குளிர்ந்த இலைகளுடைய பச்சிலை மரம். ஓகேங்களா? சரி, ரைட். இது வந்து சந்திப்பிலை உள்ள தொடர் எதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து ஒரு வார்த்தையில் வந்து அந்த கான்செப்ட் பிரகாரம் வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாடல் வரியில் ஒரே பாடல் வரி தான், அதில் ஏதோ ஒரு தப்பை வச்சுக்கிட்டு எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி, தென்னாடு விளங்குகிறது திகழும் தென்மொழி, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி, ஊனினும் ஒளிரூர் ஒண்டமிழ் மொழி. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தென்னாடு விளங்குகிற அப்படின்னு வரும். விளங்குகிற திகழும் அப்படின்னு வரும். அதான் அகர இகர ஈட்டு வினையச்சம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? விளங்குகிற திகழும் தென்மொழி அப்படின்னு வரும். இத்து வரணும். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் எது?
செல்றான். செல்றானே வராது, சென்றான் தான் வரணும். அப்போ சென்றானோட வேர் சொல்லு தான் செல். ஓகேங்களா? இங்கே செல்றான்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. வந்தான், வருகிறான், வருவான் எல்லாத்துக்கும் வாதா வரும் வேர் சொல். வந்து இதெல்லாம் வராது. கொன்றான், கொல் கரெக்டு தான். வென்றான், வென்று, வென்று வராது, வெல் அதுதான் வேர் சொல். என்ன கேட்குறாங்க? சரியான வேர் சொல்லா? ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டினுங்க. 3 வழி. இந்த 3 வழிக்கு என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன வழி? தலைவலி. வலி வலி வலி. ஆப்ஷன் இந்த வழி அப்படிங்கிறதுக்கு பாதை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். இந்த வழி அப்படின்னா தான் துன்பம். அப்போ பாதை துன்பம். இந்த வழி அப்படிங்கிறதுக்கு காற்று. ஆப்ஷன் ஏ தான். சரி, ஓகே. அடுத்தது நொந்தான். இதனுடைய வேர்ச்சொல் என்ன? நொந்தான் அப்படின்னா வருந்தினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நொந்தான் அப்படின்னா வருந்தினான், துன்பப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ நொந்த பெயரெச்சம், நொந்து வினையச்சம், நோதல். நோட் பண்ணிக்கோங்க. நொந்தானோட தொழிற்பெயர் வந்து நோதல். நொந்தானோட வேர்ச்சொல் வந்து நோ மட்டும்தான். சரிங்களா? ஓகே. வேறு என்ன இருக்குது? ஈந்தானோட வேர்ச்சொல் ஈ. நோட் பண்ணிக்கோங்க. ஈந்தானோட வேர்ச்சொல் ஈந்து கிடையாது, ஈ. ஆனால் ஈந்தான் அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். ஈனாலும் கொடுன்னு அர்த்தம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. வைத்தான்னா வை, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நோகும் அப்படிங்கிறோட ஆக்சுவலாக இது வினைமுற்று. நோகும் அப்படிங்கிறது வினைமுற்று. நோகும் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் நோ அப்படிங்கிறது தான். நோகும் அப்படின்னா வருந்து வலி அப்படின்னு அர்த்தம். நொந்தானுக்கும் வருந்து தான் அர்த்தம். ஆனால் நோகும்க்கு நோ, நொந்தானுக்கு குறில் நோ, அது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின். கொண்டிலன். இதனுடைய வேர்ச்சொல் என்ன? கொண்டிலன். கொண்டிலன் வேர்ச்சொல் கொண்டனன் அப்படின்னா வினைமுற்று. கொண்டு அப்படிங்கும்போது வினை எச்சம். கொல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இது ஆன்சர். கொண்ட அப்படிங்கும்போது பெயரெச்சம். அடுத்த கொஸ்டினுங்க. இந்த இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், பொது பெயர், காரண பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர், இதில் வந்து பொறுத்துங்க இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இடுகுறி பொது பெயர். ஆப்ஷன் இடுகுறி புது பெயர்னா என்ன வரும்? காடு தான் பொதுவாக வச்சது. சிறப்பு கருதி இப்போ வச்சது வந்து பனை. காரணம் கருதி பொது பெயர் வந்து என்ன வரும்? பறவை. காரணம் கருதி சிறப்பு மரங்கொத்தி. அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல்லியது. நோட் பண்ணிக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஒரு 2 லைன் வாக்கியத்தை கொடுத்துட்டு இதில் எது வந்து எந்த இடம்பெறாத பெயர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. காலம், சினை, பண்பு, தொழிற், பொருள் அப்படிங்கிற இதில் எது வந்து வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொன்றா நோட் பண்ணோம். மகளினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதில் எது வந்து இடம் பெறலை அப்படிங்கும்போது நாம் ஒவ்வொன்றா நோட் பண்ணலாங்களா? சரி, ஓகே. காலம் 9 மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க, கரெக்டுங்களா? மதியம் வேறு சொல்லியிருக்காங்க. 9 மணி மதியம், மதியம். அப்போ இது வந்து காலம் வந்து வந்துருச்சு. ஓகே, அப்போ இது வராது. அடுத்தது என்ன? இடம். இடம் வந்து இதில் இல்லை. சரி, ஓகே. வேறு என்ன இருக்குது? தொழில். தொழில் வந்து வற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குது. வற்றல்னால் என்னது? ஆக்சுவலாக
வற்றுதல் அப்படிங்கிறோட தொழிற்பெயர் தான் வற்றல். அப்போ தொழிற்பெயரும் வந்திருக்கு. சரி, ரைட்டு. அடுத்தது பொருள். பொருள் என்னென்ன இருக்குது? பேருந்து இருக்குது, அது ஒரு பொருள் தானே. ஓகே. அப்புறம் குழம்பு இருக்குது. ஓகே. வேறு என்ன இருக்குது? அம்மா இருக்குது, மகிழின் இருக்குது, இதெல்லாமே பொருள் தான். அப்போ பொருட்பெயரும் வந்திருக்கு, பண்பு பெயர் மட்டும்தான் வரல. ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? விளக்கத்தை பார்த்துடலாமா? பாருங்கள். பொருட்பெயர் மகிழினின், பேருந்து, வற்றல், குழம்பு, அம்மா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிக்குது. காலம், காலை, 9, மதியம், இதெல்லாம் காலத்தை குறிக்குது. இடம், பள்ளி, இதெல்லாம் குறிக்குது. தொழில், வற்றல் அப்படிங்கிறது வற்றுதல் அப்படிங்கிறோட தொழிலை குறிக்கும். அப்போ இதெல்லாம் வந்து இருக்குது. பண்பு பெயர் மட்டும்தான் இதில் வரல. அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி. இப்படியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இல்லை அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன? இல்லை. இந்த வேல் உண்டு வினை இல்லை அப்படிங்கிற மாதிரி வேறு உண்டு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வேறு உண்டு இல்லை, இது எல்லாமே குறிப்பு வினைமுற்று. அவ்வளோதான். வேறு உண்டு இல்லை இந்த மூணுமே வந்ததுன்னா அது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? காலத்தை வந்து குறிப்பாக உணர்த்தும். இவை குறிப்பு வினைமுற்று அல்லது முற்று வினை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, இதில் எது இரட்டை கிளவி? கலகலவென சிரித்தால், வருக வருக என வரவேற்றான், பார்த்து பார்த்து பேசினான், நொந்தேன் நொந்தேன். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, அது தெரிஞ்சால் போதும். இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் ரெட்டரையாக வரும். அடுக்கு தொடருங்கிறது ஒரு ஜாஸ்தி வரும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தவிர இன்னொரு அர்த்தம் ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். இரட்டை கிளவியை பிரித்தோம்னா அர்த்தம் தராது, ஆனால் அடுக்கு தொடரை பிரித்தோம்னா அர்த்தம் தரும். கலை கலை இதை பிரித்தோம்னா அர்த்தம் தராது. அப்போ இதுதான் இரட்டை கிளவி. வருக அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம், அர்த்தம் தரும். அப்போ இது வந்து அடுக்கு தொடர். பார்த்து பார்த்து பார்த்துனாலும் அது ஒரு வினையச்சம் தானே, அப்படிங்கும்போது அதுவும் ஒரு அர்த்தம் தரும், இதுவும் அடுக்கு தொடர். நொந்தேன் அப்படிங்கிறதும் நொந்து போகிறது அப்படிங்கும்போது அதுவும் ஒரு அர்த்தத்தை தருது, அதாவது வருந்துறது அப்படிங்கிற அர்த்தம் தருது. அப்போ இந்த மூணுமே என்னது? அடுக்கு தொடர். நோட் பண்ணிக்கணும். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. கலகலை அப்படிங்கிறது இரட்டை கிளவி. ஏன்னா எல்லாமே ரெட்டரையாக வருது இரட்டை கிளவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரித்தா பொருள் தரக்கூடாதது தான் இரட்டை கிளவி. அதற்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகே. அடுத்தது, பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். எது வினைத்தொகைக்கு எது பொருந்தாதது? எல்லாமே இந்த அலைக்கடலை தவிர மீதி எல்லாம் புதுசாக இருக்குது. எது பொருந்தாதது? இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். பொதுவாக வந்து இந்த வினைத்தொகைக்கு வந்து நாம் ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து வினைச்சொல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் பெயர் சொல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற ஒரு ஐடியா. அது என்ன அப்படின்னா, இப்போ பொங்கு தாமரை, அலை கடல், அகல் முகில் அப்படிங்கும்போது இது பிரிக்கும்போது ஏதோ ஒரு க்ளூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பொங்கு அப்படிங்கும்போது முடியுது, அப்போ வினைச்சொல் வருது, தாமரைங்கிறது பெயர்ச்சொல். அப்போ இதை வந்து மூணாக பிரிக்கலாம். பொங்குகின்ற, பொங்கிய தாமரை, பொங்குகின்ற தாமரை, பொங்கும் தாமரை அப்படிங்கும்போது இது ஒரு வினைத்தொகை, இது வராது. அடுத்தது அலைக்கடல் அப்படிங்கும்போது அலைந்த கடல், அலைகின்ற கடல், இனிமேல் அலையும் கடல் அப்படின்ட்டு முக்காலத்தையும் உணர்த்தும். அப்போ இதுவும் வராது. அகில் முகில் அப்படின்னா அகன்ற முகில், அகல்கின்ற முகில், இனிமேல் அகலும் முகில் அப்படின்னு மூணாக பிரியும். இந்த பூதர புயம் அப்படிங்கிறது மட்டும் பிரியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஓமை உருவகம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது பூதரம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா பாருங்கள். பொங்கு தாமரை அப்படிங்கிறது பொங்கிய, பொங்குகின்ற, பொங்கும். அலைகடல் அலைந்த, அலைகின்ற, அலையும். அகல்முகில் அகன்ற, அகல்கின்ற, அகலும். இந்த மாதிரி மூணுமே வினைத்தொகை தான். ஆனால் பூதரம் புயம் அப்படின்னா பூதரம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம்.
புயம் அப்படின்னா தோல்னு வைப்போம். அப்போ மலையை போன்ற தோல் அப்படிங்கிற ஓமையோ இல்லை தோலாகிய மலை அப்படிங்கிற உருவகத்தையோ வெளிப்படுத்துறதுனால இது விடைத்தொகை இல்லை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. முதல்ல பொதுமொழினா என்ன? பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. பொதுமொழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அப்போ ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பொதுமொழி அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்ல அப்படியே இருந்தால் ஒரு அர்த்தம் வரும், அதை பிரித்தா ஒரு அர்த்தம் வரும். இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். துட்டு, எட்டு, சாத்தன், நிலம். ஓகே, ஆன்சர் வந்து 8. அதாவது ஒரு பொருளை தனிச்சு வந்தால் ஒரு பொருளையும் அதை பிரித்தா ஒரு பொருளும் தரும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பொதுவாக அமைவது பொதுமொழி. அதாவது ஒரு சொல் தனித்து நின்று பொருளையும் அதே சொல் நின்று வேறொரு பொருளையும் தனித்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, 8 அப்படிங்கிறது நம்பரு, எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிப்போம். எல்லை உன் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படிங்கும்போது 2 அர்த்தத்தை தருது. பிரித்தா ஒரு அர்த்தம், அப்படியே ஒரு அர்த்தம். இந்த மாதிரி வர்றதான் பொதுமொழி அப்படிங்கிறது. அந்த மாதிரி சொற்கள் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு 4 எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். வேங்கை அப்படிங்கிறது ஒரு மரம், வேங்கை மரம் அப்படின்ட்டு. இதை பிரித்தோம் அப்படின்னா வேகின்ற, வேம் கூட்டல் கை அப்படின்னு தான் பிரிக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. வேகின்ற கை அப்படின்ற அர்த்தம். தாமரை அப்படிங்கிறது வந்து ஒரு மலர், தாமரை மலர் அப்படின்ட்டு. இதே தா ப்ளஸ் மறை அப்படின்னா, மறைனா மான் அப்படிங்கும்போது தாவுகின்ற மான் அப்படின்ட்டு அர்த்தம். மறை இந்த ரை வரும். வைகை அப்படிங்கிறது ஒரு நதி. இதே வந்து வை கை அப்படின்னா கையை வை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வை கை அப்படின்ட்டு 2 அர்த்தத்தை தரும். அந்த மான் அப்படிங்கிறது ஒரு தீவு, அந்தமான் தீவு, அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த மான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மான் அப்படின்ட்டு பிரித்தா ஒரு பொருள் தரும். அப்படிங்கிற போது இது எல்லாமே பொதுமொழி. ஓகேங்களா? சரி, ரைட். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு என்ன? இப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை பார்த்தோம். அப்போ இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இரட்டை கிளவியா, அடுக்கு தொடரா, எண்ணுமையா, ஒரு பொருட்பன்மொழியா? கண்டிப்பாக ஒரு பொருட்பன்மொழி வராது, எண்ணுமை வராது. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும். விட்டு விட்டு என்ன சொல்லியிருக்கோம்? பிரித்தா பொருள் தந்தா அது அடுக்கு தொடர், பிரித்தா பொருள் தரலைன்னா அது இரட்டை கிளவி. அப்போ விட்டு அப்படின்னா என்னது? விலகி அப்படின்னு அர்த்தத்தை தருது. அப்போ அடுக்கு தொடர். ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டினுங்க, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன நயம்? அதாவது எதுகை, மோனை, ஏபு, அந்தாதி, தொடை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஓகே, பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து கா கா மோனை இருக்குது. ஓகே, இந்த மோனைங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, பார்த்துடலாம். அடுத்தது லா லா எதுகையும் இருக்குது. ஓகே, எதுகை இருக்குது. இங்கே எதுகை வந்து இதில் வரல. அப்போ இது ரெண்டையும் தூக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் தான் எது ஒன்று வரணும். கரெக்டுங்களா? ஓகே, முரண் வருமா ஏபு வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முரண் அப்படின்னா என்னது? எதிர்ச்சொல் வரணும். இங்கே எதாவது எதிர்ச்சொல் இருக்கா? பிறக்கும் நிலை, பிறந்தது தமிழே, இருப்பதும் எந்த ஒரு எதிர்ச்சொல்லும் இல்லை. ஆனால் தமிழே தமிழே அப்படிங்கிற லே லே இல்லை வந்து தமிழே தமிழே அப்படிங்கிற இறுதி சொல் ஒற்றுமையாக இருக்குது. அப்படிங்கும்போது ஏபு தான் வரும். ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? சரி, ரைட். மோனைங்கிறது முதல் எழுத்து, எதுகைங்கிறது 2ஆம் எழுத்து, ஏபுங்கிறது இறுதி எழுத்து அல்லது சொல். ஓகே, முரண்கிறது மாறுபட்ட பொருள் எதிர்ச்சொல். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த நயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றில் வந்து வல்லினம் மிகா இடம் அப்படிங்கிறதுல எது சரியான கூற்று அப்படிங்கிறாங்க. வல்லினம் மிகா இடத்துல எது சரியான கூற்று? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? சால தவ முதலிய உரிச்சொற்களின் வல்லினம் மிகாது.
ஓகே. வல்லினம் மிகா இடம். இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்று. கொஸ்டினே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதே. ஓகே, இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடம் குறித்த சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்து சியை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது தவறு. சொல்லப்போனால் ஆப்ஷன் பி மட்டும்தான் வந்து சரி. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, இதுதான் வந்து சரி. அவங்க அந்த ஃபைனல் கீ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஆப்ஷன் சி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக தவறு. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியானது இது. ஆனால் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், அப்போ இது ஓகே. வன்தொடர் கூற்றில் வல்லினம் மிகும். சால தவ அப்படிங்கும்போது சாலச் சிறந்தது, தவப்பெரிது அப்படிங்கும்போது சில உரிச்சொற்கள், இந்த சில உரிச்சொற்கள்னால் எல்லா உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்லாம் கிடையாது. சால தவ அந்த மாதிரி ஒரு சில சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கும்போது இதெல்லாம் வல்லினம் மிகும் கான்செப்ட். இது முன்னு தான் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அது இது ஆன்சர் கொடுத்ததுனால நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரி நீங்கின் அதனை பெற அப்படின்னு ஒரு 2 லைனை கொடுத்துட்டு இதில் எந்த அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து திருக்குறளை கொடுத்துட்டு அணி கேட்பாங்க. அணி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெடும்புணருள் வெல்லும் முதலை அடும்புணரை நீங்கின் அதனை பெற. இந்த முதலை வந்து தண்ணிக்குள்ளே இருந்ததுன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற எல்லா விலங்கையும் வந்து கொன்றுமாமா. நெடுமணலுள் வெல்லும் முதலை அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் மற்ற உயிரினத்தையும் கொன்றுமாமா. அதே முதலை நிலத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா சின்ன உயிரினம் கூட, மற்ற உயிரினம் கூட அதை கொன்றுமாமா. எளிய விலங்கு கூட அதை கொன்றும் அப்படின்ட்டு இதனுடைய அர்த்தமே. அப்படிங்கும்போது என்ன அணி அப்படின்னா ஆக்சுவலாக பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான ஆன்சர். தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரிது மொழிதல் அணி, தற்குறிப்பேற்ற அணி, இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த இந்த அறிஞர்கள் புலவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தான் சொல்ல வந்த கருத்தை வந்து நேரடியாக கூறாமல் வேறொரு ஊமையோட கூறினாங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு அர்த்தம். இதே வந்து தான் சொல்ல வந்த கருத்தை வந்து டைரெக்டாக அதுக்குள்ளே பூத்தி இருந்தாங்க அப்படின்னா அதுதான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த இரட்டொரு மொழிதல் சொற்பொருள் வந்து நமக்கு தெரியும். அப்போ இது ஆன்சர் வந்து பிரிது மொழிதல் அணி தான். இதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதாவது புலவர் தான் கூற கருதிய பொருளை நேரடியாக கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறொரு ஊமையாக கூறி அதன் மூலம் கருதிய பொருளை பெற வைப்பது, இதை தான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அனலாஜி அப்படின்ட்டு அர்த்தம். ஆழமான நீரில் முதலை மற்ற விலங்குகளை, அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முதலை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மற்ற விலங்குகளை கொண்டுமாமா. அதே முதலை வந்து வெளியே வந்தது, நீருக்கு வெளியே நிலத்துக்கு வந்தது அப்படின்னா மற்ற விலங்குகளும் அதை கொன்றும் வென்றும் அப்படிங்கிறத அர்த்தம். இங்கே முதலை மற்றும் நீரை பற்றி பேசவில்லை. இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா முதலையும் தண்ணியை பற்றி பேசலை. ஒரு வீரன் தனக்கு வலிமை தரும் இடத்தில் இருக்கும்போது யாரையும் வெல்லலாம். அதாவது அவன் கெத்தாக இருக்கிற இடத்துல கெத்து தான், ஆனால் அவன் அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஊருக்கு போனான்னா அவன் வலிமை வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறதான் உணர்த்துறாரு. ஓகேங்களா? ஊமையாக கூறியிருக்காரு. இதை தான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். கடைசி கொஸ்டின், தன் ஒற்று இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி எந்த சொல் புணர்ந்து இருக்கு? தன்னொற்று இரட்டல், அதாவது நிலைமொழியோட இறுதி எழுதி டாரா அப்படிங்கிற வந்ததுன்னா அந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி சொல் கேட்டாங்க அப்படின்னா இதை நம்ம பிரிக்க தெரிஞ்சிருந்தால் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா?
ஆக்சுவலாக வந்து தன்னொற்று இரட்டல் அப்படிங்கும்போது இதை நம்ம பிரிக்க தெரியணும். இப்போ சேதாம்பல் அப்படிங்கிறது வராது, வேணால் ஒற்று இரட்டிக்கலை. இந்த 3ல் வேணால் ஒற்று இரட்டிக்குது, வேணால் இற்று இங்கே ஒரு இரு கூட்டல் ரா வரும், இரு கூட்டல் ஓ அப்படிங்கிற 2 இரு வந்திருக்கு. இங்கே இரு கூட்டல் அப்படிங்கும்போது 3 இரு, அதாவது ஒற்று இரட்டி இருக்குது. இந்த 3ல் ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னா கற்றாழையை ஃபஸ்ட்டு பிரிப்போம். கற்றாழையை பிரித்தோம் அப்படின்னா இதை பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஆன்சர் வந்து சிற்றோடை, ஆப்ஷன் பி தான். பாருங்கள், சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்ட்டு பிரியும். அப்போ மை வந்து ஈறுகட்டு என்ன ஆகும், சிறு கூட்டல் ஓடையாக மாறிடும். சிறு அப்படிங்கிறது என்ன ஆகும், ஒற்று இரட்டிக்கும். அதாவது அந்த டாரா வரிசை வருது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த இரு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிறு அப்படிங்கிறது என்ன வரும், சிற்று அப்படின்னு மாறும். அப்போ கடைசியாக வந்து இந்த ரூவை பிரித்தோம்னா இரு கூட்டல் ஊ அப்படிங்கிற அந்த உகரம் கெட்டு இரு கூட்டல் ஓ அப்படிங்கிற ரோவாக மாறி சிற்றோடை அப்படின்ட்டு மாறிடும். அப்போ இதுதான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அப்போ கற்றாழை அப்படிங்கிறது பிரித்தா கல் கூட்டல் தாளை அப்படின்னு பிரியும். அப்போ இது வந்து கற்றாழை அப்படின்னா திரிதல் விகார பிரகாரம் மாறிடும். அப்போ இது ஒற்று இரட்டிக்கலை. சேதாம்பல் வராது, செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படிங்கும்போது வராது, இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பொற்றாளம் அப்படிங்கிறத பிரித்தோம்னா பொன் கூட்டல் தாளம் அப்படின்னு பிரியும். இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் இறா மாறி திரிதல் விகார பிரகாரம் மாறிடும். அப்போ இந்த மாதிரி ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கும்போது ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா இதை நம்ம பிரிக்க தெரிஞ்சதுன்னா ஓகே. அப்போ சிறுமை கூட்டல் ஓடை அப்படிங்கும்போது இந்த ரூ, இந்த டா, இந்த 2 எழுத்து கடைசியாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். கல் கூட்டல் தாளை அப்படிங்கும்போது எள்ளு வருது, அப்போ இந்த இடத்துல வராது. பொற்றாளத்தை வந்து பொன் கூட்டல் தாளம் அப்படிங்கும்போது பொன் வருது, அப்போ இந்த இடத்துலையும் வராது. சிற்றோடை அப்படிங்கும்போது சிறுமை கூட்டல் ஓடை அப்படிங்கும்போது மை கெட்டு போய் ரூ வருது, அப்போ இந்த டா ரா வரிசை இங்கே வர்றதுனால ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிற்றோடை. ஆனால் இதுக்கு வந்து இந்த ஃபைனல் கீழே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கற்றாழை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது தவறு, சிற்றோடை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பதிவில் யூனிட் 1 வைஸாக இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். 50 கொஸ்டினுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். நாளைக்கு வந்து சார் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வைஸாக வந்து கொஸ்டின் கேட்பார், அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த டாபிக் யூனிட் 2ன்னு நினைக்கிறேன், அந்த டாப்பிக்கில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபாக்லேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.